வேண்டும் என்று சொல்லி மத்திய அரசையும் மாநில அரசுக்கும் அறைகூவல் விடுவதற்காக இங்கு கண்டன உரையாற்ற வருகின்ற அன்புக்குரிய சகோதரி அகில இந்திய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மாநில பொறுப்பாளர் அன்புக்குரிய சகோதரி கமலிகா காமராஜ் அவர்களை வருக வருக என உண்ணாவிரத குழுவினர் சார்பாக அன்போடு வரவேற்று கண்டன உரையாற்றும்படி அனைவர் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு நல்ல விதத்தில் தன்னுடைய குடும்பம் சார்ந்து அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இருக்க சூழலில் நம்ம எந்த இடத்த பின்னோக்கி தள்ளப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற அந்த வலியும் வேதனையும் எடுத்துக்காட்டாக தான் இதை நான் பார்க்குறேன். ஸோ நேற்று நான் போயிருந்தேன் அவங்க வீட்டுக்கு. ஸோ அவங்க பெற்றோர்களோட வலி என்ன அப்படின்றது உணர முடிஞ்சுது. அந்த குழந்தை நல்லா படிச்சிருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான், கோல்டு மெடலிஸ்ட். அவன் நல்லா படிச்சிருக்கான். அந்த குழந்தை ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து எத்தனை அளவு வேதனைகளையும் வலியும் சுமந்து கொண்டு இத்தனை காலகட்டம் இப்படி ஒரு குடும்பத்திலையும் ஒரு குழந்தை இந்த அளவுக்கு வருது அப்படின்ன போது ஒரு பெருமைக்குரிய விஷயம். இதை இன்னும் அப்படி நம்ம பின்னோக்கி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சுதந்திரம் அடையும் போது பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்கிட்டேருந்து நம்ம வெள்ளையனை வெளியேற்றியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அப்போ இந்த ஜாதி யாரையுமே தூக்கி பிடிக்கல. நான் இவன் தான், நான் பல்லன், நீ பறையன், நீ நாடா, நீ சக்கிலியன், நீ அவனும் சொல்லலை. ஒரு குடும்பத்திலேருந்து ஒருத்தனை நம்ம எடுத்துக்கணும், கண்டிப்பாக இந்த நாட்டு சுதந்திரத்துக்காக நீங்கள் வரணும் அப்படிங்கிறது எல்லாரும் ஒற்றுமையாக அந்த ஒரு குரல் மட்டும்தான் ஒழிச்சதால் மட்டும்தான் இந்த சுதந்திர காற்றை நம்ம சுவாசிக்கிறோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதே போல் ஒரு விஷயத்தை நம்ம முன்னெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அதை எல்லாருமே சேர்ந்து வழிமொழிந்தால் மட்டுமே அந்த விஷயத்துக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது நிஜம். தனி மரம் என்றைக்கும் தோப்பு ஆகாது. ஸோ இது உண்மையான விஷயம். அப்படி தான் பார்த்திங்கன்னா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் 52லேருந்து 67 வரைக்கும் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி. அந்த காலகட்டத்தில் பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டு அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் நம்மெல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிறத, கோயிலுக்குள்ளேயே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நம்ம எல்லாம் கோயிலுக்குள்ளே வரலாம் அப்படிங்கிறதுக்கு அந்த காலகட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பரமேஸ்வரன் அப்படிங்கிற பட்டியலினத்தை சேர்ந்தவரை அமைச்சராக்கி அறநிலைத்துறைக்கு அழகு பார்த்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அதுக்கப்புறம் கக்கன்னு சொல்லலாம், போலீஸ் துறையில் அவர் அமைச்சராக்கி அழகுபடுத்தியவர். ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம காங்கிரஸ் பெரிய இயக்கமே ஒரு ஜாதி மதம் அப்பாற்பட்டு நம்மெல்லாம் ஒன்று அப்படிங்கிறத முன்னாடியிலேருந்து பெரியவங்க வலியுறுத்திட்டே வந்தாங்க. ஸோ இதெல்லாம் கடந்து இப்போ இருக்க காலகட்டம் நிறைய படிச்சிருக்கோம், விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு அப்படின்னாலும் இந்த காலகட்டத்தில் ஒரு ஜாதியை தூக்கி பிடித்து இந்த ஒரு ஆணவ படுகொலையை வன்மையாக நான் கண்டிக்கிறேன். இது எதை நோக்கி நம்ம போகுது அப்படின்னு பார்க்கும்போது சங்கடமாக இருக்குது. ஸோ இங்கே அந்த குழந்தைங்களை போய் பார்க்கும்போது அவங்க பெற்றவங்க சொன்ன விஷயம் ஒரு வார்த்தை கூட என் பையன் என்கிட்ட சொல்லலை. சொல்லியிருந்தா நான் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்திருப்பேன். ஆனால் எதுவுமே அவனே ஃபேஸ் பண்ணணும்னு நினச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தத்தோடு பேசும்போது அது கூடுதல் எல்லோரும் நம்ம போய் பார்க்குறோம். இன்னும் ஒரு வார காலம் 10 நாட்கள், அதுக்கப்புறம் அந்த தாய்க்கு அந்த தகப்பனுக்கு அந்த குழந்தை இழந்தது தான். அதனால் மறுபடியும் இங்கே கூடி இருக்கவங்களோட எண்ணமும் பேசினவங்களோட எண்ணமும் எல்லா பெருந்தலைவர்கள் சொன்ன வார்த்தைகளும் இதற்கு உண்டான சட்டத்தை நிச்சயமாக ஏற்ற வேண்டும் அப்படின்றது தான். மத்தியிலும் மாநிலத்திலையும் இந்த சட்டத்தை ஏற்றி இதற்கு நிச்சயமாக ஒரு தீர்வு அளித்தால் மட்டுமே இந்த ஆணவ படுகொலை நிறுத்தப்படும். ஏன்னா அவங்க சொன்ன விஷயங்கள் அப்படி தான். அவங்களோட சொத்துக்கள் உட்பட பறிமுதல் படுத்த வேண்டும் அப்படிங்கிறத அவங்க பெற்றவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. அப்படி பண்ணாதான் அப்போ இவங்க பயப்படுவாங்க, இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு இருக்கும். யார் மேலே கை வைக்கிறதுக்கு எப்படி உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிடுது. சரி, உண்மை தானே, ஒரு உயிரை கொள்றதுக்கு நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? ஸோ அதனால் இதை நிச்சயமாக மத்தியிலும் சரி, சட்டமன்றத்திலும் மாநிலத்திலையும் சரி இதை கொண்டு சரி செய்து இதற்கு உண்டான தீர்வை உடனடியாக செய்தால் மட்டுமே இந்த மாதிரி கொலைகள் தவிர்க்கப்படும் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லி இந்த வாய்ப்பை தந்த எஸ்சி துறை, நான் அதை சொல்லி கூட எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை. ஏன்னா எல்லாருமே நம்ம ரத்த உறவுகள் தான் முதலே சொல்லி ஆரம்பிச்சு. அதனால் ரஞ்சன் அவர்கள் இந்த விஷயத்தை எடுத்து காலையிலேருந்து இந்த விஷயத்தை முன்னெடுத்தது பாராட்டுக்குரியது. நிச்சயமாக இதற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி, வணக்கம்.